தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. முன்னுரை. சிலுவை இது சாபத்துக்குரியவர்களை சுமக்கும் மரம், சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டவர்களை சுமக்கும் மரம், நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் துரோகம் செய்தவர்களை சுமக்கும் மரம். முதல் ஆதாம் இன்பவனத்தில் மரத்தின் பிரதிபலிப்புதான். முதல் ஆதாம் தொட்ட மரத்தால் சாபமும் சாவும் மனிதருக்குள்ளே புகுந்து வாழ்வை இழக்க செய்தது. இனி மனிதர் சாபத்தையும் சாவையும் கடந்து வாழ்வுக்கு வர இயலாது என்பதை அறிந்த இறைவன் வாழ்வாகிய தன் மகனை உலகிற்கு அனுப்பி மனிதருக்கு புது வாழ்வு கொடுக்க முன்வந்தார். அதன்படி சாபமும் சாவுமாகிய சிலுவையை வாழ்வாகிய இயேசு ஏற்றுக்கொண்டதும் அவர் மறைந்து அழிந்தும் வரலாறு. இந்த நிகழ்வை தான் நாம் சிலுவை பாதை வழிபாடாக கொண்டாடுகிறோம். சிலுவை பாதை வழிபாடு நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை நாம் வாழ்வாக்க வேண்டும். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு தனது சீடர்களின் புறக்கணிப்பையும் கசப்பு நிறைந்த துன்ப பாத்திரத்தையும் ஏற்றுக்கொண்டார். படை வீரர்களின் அவமதிப்பு பேச்சுகளையும் சாட்டை அடிகளையும் ஏற்றுக்கொண்டார். பிலாத்து அளித்த அநீதியான தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார். படை வீரர்கள் அவரை கல் தூணில் கட்டி அடித்து முள்முடி சூட்டி அவமதித்ததையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆடை உரியப்பட்டதையும் உடலின் மேல் ஆணிகள் அறையப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டார். மாற்றான் கல்லறையில் தாம் புதைக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டார். இதுவே சிலுவையின் பாதை. இதுதான் இடுக்கமான பாதை. இதுதான் வாழ்வுக்கு இட்டு செல்லும் பாதை. இதுதான் மீட்புக்கும் விடுதலைக்கும் உடல் மற்றும் மனநலன்களுக்கும் அழைத்து செல்லும் பாதை. இதை சடங்காக அல்ல, வாழ்வாக்கி அனுபவம் பெற இயேசுவோடு பயணம் செய்வோம். வாருங்கள் இச்சிலுவை. அன்பானவர்களே, சிலுவை பாதையில் தொடர்கின்றோம். தயவு செய்து வேற தேவையில்லாம் பேச்சுக்கு இடம் கொடுக்காது. இந்த பக்கமா மைக் எடுத்து இந்த பக்கமா மைக்கு கொடுக்குறவங்க பேச்சு நேரம் நிற்காது. இந்த பக்கமா யாரும் எந்த பேச்சும் பேசல. மைக்கு சரியில்லைன்னா மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பாந்தவர்களே, கடந்து போவர்களுக்கும் களத்தில் நிற்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இன்னும் சிறப்பாக பங்கேற்பவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடந்து போறவர்களும் பார்வையாளர்களும் அங்க என்ன நடக்கிறது பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலுவையில் பங்கெடுப்பவர்களாக இருக்கின்ற நாம், களத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பங்கேற்க போகின்றோம். அவரோடு பங்கேற்க போவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள் தான். பல நேரங்களில் நம்முடைய குற்றங்கள் வழியாக, பாவங்கள் வழியாக அவருடைய காயத்தையும் அவருடைய சிலுவையும் பாரத்தையும் அதிகமாக்கி இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை தவிர்த்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாதையில் உண்மையாகவே பங்கெடுக்கும் அளவுக்கு நான் பார்வையாளர் அல்ல, பங்கெடுப்பவன் என்பதை உணர்ந்தவர்களாக பக்தியோடு இந்த சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். அதற்கு தடையாக இருக்க நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாக்கிய ஆண்டவரிடம் இணைந்தக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இல்லா தேவனே, என் கூரை தீரர் சுமக்கும் கூற்றத்தை தீரர் சுமக்கும் கூற்றத்தை சுமக்கருள் தாரும். எங்கே போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகளின் முதல் நிலை. அன்பே இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார்.
தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். பழியை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் பாவப்பாதையிலே பயணிக்கிறார்கள். வயிறார அப்பம் உண்டு ஓசான பாடி இயேசுவை சிலுவை சாவிற்கு தள்ளிவிட்டார்கள். பிள்ளைகளே, நான் உனக்கு செய்த தீங்குதான் என்னவோ? முடவனாய் இருந்தவனை நீ வாழ நான் இறந்தும் உயிர்க்கிறேன். நடக்க செய்தேன், அது என் குற்றமா? ஊமையாய் இருந்தவனை பேச வைத்தேன், அது என் குற்றமா? நீ மனமாறி வாழத்தான் அனைத்தையும் செய்தேன். இத்தனையும் மறந்துவிட்டு நீ என்னை சாக சொல்கிறாயே. மனுக்குலம் மீது கொண்ட அன்பினால் இத்துன்பத்தை மகிழ்வாய் ஏற்கிறேன். நம் மீது அநியாயமாக விழும் குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை, அதை கண்டுதான் அமைதியாய் இருக்கிறோமா? நான் யார்? என் மீது இப்படி பழி கூறுவதா என்று நம்மையே நாம் சம்பட்டம் அடித்துக் கொள்கின்றோமே. நமக்காக பழி ஏற்று சிலுவை சுமையை சுமந்த ஏற்று எப்படி தன்னை அமைதிப்படுத்தியிருப்பார் என்பதை சிந்திப்போம். ஜெபம். உறவு கரம் கொடுத்து, உரிமைக்கு குரல் கொடுத்து, உண்மைக்கு உயிர் கொடுத்த உத்தம தோழனே, உமது வழியை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் நீதி நேர்மையில் நெறி பிழறாமல் வாழ்ந்து உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தும் உண்மை சாட்சிகளாக விளங்கவும், அன்பு செய்வதால் வருகின்ற எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் திடமனதுடன் ஏற்று வாழ, அதிகாரத்திற்கு அடிபணிந்து அநியாய தீர்ப்புக்கு தலையாட்டுவதை தவிர்த்து வாழவும் நீரே துணை புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் வாரி. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண, பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண, கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் வாரி. என்
பாடுகளின் இரண்டாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகின்றது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். 33 ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்து மனமாற்றமே மானிட தத்துவம் என்ற மறையுரையை தந்தேன். என் உரைகளை கேட்டு திகைத்து போன நீங்கள் எனக்காக இதோ பிரிவு உபச்சார விழா எடுக்கின்றீர்கள். உங்களின் மிகுதியான அன்பினால் நீங்கள் எனக்கு அளித்த நினைவு பரிசுதான் இந்த பாரமான சிலுவையை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் அளித்த பரிசை என் நினைவாக உங்களுக்கு ஒரு ஆதாரத்தின் அடையாளமாக விட்டு செல்கின்றேன். உங்கள் சுமைகளை எல்லாம் நான் சுமந்து சுமைதாங்கியாகவே செல்கிறேன். சிந்திப்போம். நாம் செய்த குற்றங்களை பிறர் மீது சுமத்தப்படும் போது நம் மனநிலை என்ன? நம் மீது எந்த பழியும் வந்துவிடக்கூடாது, நம் நற்பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நம் சிலுவையை நாம் பிறர் மீது சுமத்தி விடுகின்றோமே, இது என்ன நியாயம்? நமது 2 காலில் முள்குத்தினாலும் பரவாயில்லை, எதிர் வீட்டுக்காரனின் ஒரு காலிலாவது முள்குத்த வேண்டும் என நினைக்கின்றோமே. எண்ணி பார்ப்போம். காலம் மாறிவிட்டது. இப்பொழுதெல்லாம் சொந்த பிள்ளையையே பாரமாக எண்ணி நடைவண்டியில் அமர்த்தி தள்ளி செல்கின்றனர். பிறர் பிள்ளையா இடையில் அமர்த்தி சுமக்க போகின்றோம்? இங்கே இயேசு சிலுவையை சுமந்தார் என சிந்திப்பதன் பயன்தான் என்ன? பிறர் சுமையை நாம் ஏற்க மறந்தாலும் நம் சுமையை பிறர் மீது ஏற்றாமல் இருப்பதற்கு தானே. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் சுமையை யார் மீதாவது சுமத்தி விடுகின்றோம். குறையுடைய மாந்தர் நிறைவடைய செய்வதற்காக எங்கள் குற்றங்களை எல்லாம் தாய்வுடன் ஏற்று நடந்த இறைவனே, எங்கள் குறைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் பாவ சுமையை விட்டு விலகி வாழும் மன உறுதியை தாரும் என் தெய்வமே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதம் தவிக்கும் முகத்தை பார்க்க, சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதம் தவிக்கும் முகத்தை பார்க்க, கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் வாரி. பாடுகளின் மூன்றாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன்.
என்று கூறி வருந்துவோமா? இயேசு சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் நடை தளர்ந்து தள்ளாடி முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசு. தன் புனிதமான உதடுகளால் முத்தமிட்டு பூமியை நனைய செய்கிறார். சுமை தாங்கிய தாயைப் போல பாரமான சிலுவை சுமையோடு இம்மண்ணை மண்டியிட்டு முத்தமிடுகிறார். முத்தத்தின் ஈரம் பட்டு வறண்ட இந்த பூமியாவது வளம் பெறாதா? என் ஜனங்களின் பாவக்கரைகள் கழுவப்படாதா என்று கண்ணீர் பூக்களை உதிர்க்கின்றார் இயேசு. சிந்திப்போம். சகோதரரே, பொறாமையால் சிந்திய இரத்த துளிகள், பதவியின் பெயரால் சிந்திய இரத்த துளிகள், வந்தகத்தால் சிந்திய இரத்த துளிகள், அத்தனை இரத்தை கரைகளையும் இயேசு தன் முகத்தால் கழுவுகிறார். நீயும் கழுவிக்கொள்ள வேண்டாமா? உண்மையில் இயேசு நினைத்திருந்தால் கீழே விழாமலேயே சிலுவையை சுமந்து நடக்க முடியும். மானிட வாழ்வை உணர்வதே இந்த முத்தம் மண்ணில் விழுந்து மாசடைந்தது. நம் பாவ வாழ்வில் ஒவ்வொரு முறையும் விழும்போதெல்லாம் மீண்டும் எழுந்து புதியதோர் வாழ்விற்கு நாம் செல்ல வேண்டாமா என்பதை சிந்திப்போம். நம்பிக்கையின் தீபமான இறையேசுவே, எங்களின் பலவீனத்தால் உலக ஆசைகள் மீது நாட்டம் கொண்டு அடிக்கடி கீழே விழுகின்றோம். நம்பிக்கையை இழந்து வாடி கிடக்கும் நிலையில் எங்களையே வெறுக்கின்றோம். நாங்கள் எங்களின் அன்றாட வாழ்க்கை துன்பங்களில் தடுக்கி விழும் போதெல்லாம் எங்கள் மனம் உடையாமல் உறுதி பெற்ற உள்ளத்துடனும் ஊக்கமுடனும் உம்மிடம் வர அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் தாயும் ஆவார். ஊட்டி வளர்த்த பால் உதிரமாய் கொட்டுகிறது மண்ணில். செடியில் இருந்து பிரியும் மரங்களை பார்த்து எப்படி வாடி போகும் அந்த செடி. இங்கே தன் மகனை பார்த்து தாயின் கண்கள் பூத்து சிவந்து போயின. உச்சி முதல் உள்ளங்கால் வரை சாட்டையடிகள். எப்படி ஒரு நிலையில் தன் மகனை கண்டு நெஞ்சுருகி போன தாய் உருகி தவிக்கும் தன் தாயை பார்த்து, நீ ஈன்ற மகன் அனுப்பிய தந்தையின் விருப்பத்தையே நிறைவேற்றுகிறார், கலங்க வேண்டாம் என் தாய்மொழியே என்று கண்களோடு மௌனமாக விடையளிக்கிறார் இயேசு. சென்று வா மகனே என்று வீடு தேவமிட்டு வழி அனுப்பி வேண்டிய தாயல்லவா நீயே அழலாமா? உன் மகனுக்காக நீ ஏன் அழுகிறாய்? என் பிள்ளைகளுக்காக நான் இதை ஏற்கிறேன் என்ற விளக்கம் தெரிய வேண்டாமா நமக்கு? சிந்திப்போம். ஊதாரித்தனமாய் ஊற்றிய பிள்ளைகள் பெற்றவர்கள் மத்தியில் நானும் முன் பெற்றோர் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு சில பொறுப்பற்ற பெற்றோர்கள் இரண்டிற்கும் ஒரு முன் உதாரணமாய் நம் முன் வாழ்ந்து காட்டிய வாழ்ந்து காட்டி சென்ற தாய் மகனை போன்று என்றாவது நாம் இருந்திருப்போமா? உலக நாசமாகிவிட்டது. நாம் தானே நம்மை சீர்பார்க்க வேண்டும். ஆழ்மனதோடு சிந்திப்போம். தாய் பிள்ளை அன்புறவை உலகிற்கு உணர்த்திய உணர்வே பெற்றோரை பகிர்ந்து கொண்டு தாழ்வோரை கனமாக வாழும் பிள்ளைகளையும் பிள்ளைகளை பேணி கேட்க தவறும் பெற்றோரையும் உங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பும் அமைதியும் நிறைந்த குடும்ப உணர்வில் ஒன்றில் வளமுடன் வாழ்ந்திட வரமருளும். உன் திருக்குடும்பத்தின் அருள்மொழி எம் குடும்பங்களில் என்றும் ஒழுங்கிட செய்தருளும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.
பார சிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட பார சிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி மனிதர் வாழ்க்கையை உயர்த்தும் சிலுவையை மறுக்க முடியாமல் சீமோன் வருந்தி சுமந்தாலே என்றும் தீரன்பு பணியில் நிலைக்க அருள் செய்தீர் என்றும் தீரன்பு பணியில் நிலைக்க அருள் செய்தீர் இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகளின் 5ஆம் நிலை. அன்பு இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசுவுக்கு சிலுவை சுமக்க சிமியோன் உதவி செய்கின்றார். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனமுடந்து போயின சீடர்கள், என் உடலில் தெம்பு இல்லை, என் பாதம் தளர்ந்து விட்டது, வறண்டு துடிக்கிறது தண்ணீருக்காக. உங்களுக்கு உதவினேன், இன்று எனக்கு யாராவது உதவ மாட்டார்களா என்று என் மனம் பரிதவித்தது. பூத்த பல பூக்களில் அத்தனை பூவாய் சீமோன். தள்ளாடி நடைபழகும் குழந்தைக்கு கிடைநடையில் வண்டி போல சீமோனின் உதவியை உளமாற ஏற்றுக்கொள்கின்றேன். கட்டாயத்தினால் கிடைத்த உதவி என்றாலும் கஷ்டம் தீர்க்கும் மருந்தாய் கனிவோடு ஏற்றுக்கொள்கின்றேன். என் சகோதரமே, மலர்ந்த மலர் ஒரு நாளாவது மன வீசியே உதிர்கிறது. மண்ணில் விழுந்த விதை கூட அடிந்து மரமாகிறது. நம் வாழ்வு எப்படி பிறருக்காக வாழ்வதுதானே வாழ்வு. என்றாவது நாம் அப்படி வாழ்ந்ததுதான். இறந்தவனுக்கு பால் ஊற்றி பயன் என்ன? இருக்கும்போது பசிச்சீர தண்ணீராவது ஊற்றுவாயா? பிறருக்கு நீ உதவும் போது நீயும் சீமோனை போன்று என் சீடனாய் ஆகின்றாய். நாங்கள் அனுபவித்து புழுவாக துடிக்க வேண்டிய துன்பங்களை தானே ஏற்றுக்கொண்ட அன்பு இயேசுவே, உண்மையில் நீரே நட்பில் இனக்கலம். துன்பம் வரும் பொழுதெல்லாம் தப்பி ஓடி விடுகின்றோம். இனி நாங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண எழுகிறதை, நாங்கள் அவருடைய அழுகையில்
மனிதனை பார்க்க மறந்து விடுகின்றோம். அன்பின் உயரமான ஊற்றே, தன்னலத்தை மறந்து அன்பின் அடிப்படையில் உறவுகளை அமைத்து வாழ எமக்கு வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். யாரிடம் சொல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் சொல்வோம் இறைவா, 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 அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்து அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணை சுமந்தானே என்றும் தீரந்து பணியில் வைக்க அருள் செய்வே. என்றும் தீரந்து பணியில் வைக்க அருள் செய்வே. எங்கே போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகளின் 6ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த வணக்கம் செலுத்துகின்றோம். வெரோனிக்கால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றார். யூத பெண்கள் பொது இடங்களில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலம் அது. கதவோரம் நின்று வீதிகளில் நடப்பதை வேடிக்கை பார்ப்பது அவர்களது வாடிக்கை. பெரியோர்களின் மத்தியில் பெண்கள் வரக்கூடாது. பொது நிகழ்ச்சிகளில் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது. சட்டம் மனிதனுக்கா, மனிதன் சட்டத்திற்கா என்ற கேள்விக்கு விடையளிக்கிறாள் வீரமகள் வெரோனிக்காள். தேவ திருமுகம் என்றுமே மலர்ந்திருக்கும் செந்தாமரை போன்ற அன்பரின் முகம் அலங்கோலமானதைக் கண்டு புயலாய் வருகிறாள். வியர்வையும் செந்நீரும் வீதி தூசிகளும் படிந்திருந்த இயேசுவின் முகத்தினை செங்கருப்பு துணியால் செம்மை செய்கிறாள். அச்சு பிழையாமல் பதிந்தது இயேசுவின் திருமுகம் மட்டுமல்ல, பாச பரிசுந்தான். சிந்திப்போம். வீதியில் குப்பை தேங்கி கிடந்தால் நம் வீட்டு குப்பையையும் சேர்த்து கொட்டுகிறோம். சாக்கடையை தூர்வாரும் மனிதனை பார்த்து முகம் சுளித்து தள்ளி போகிறோம். பிச்சை என்று எவரேனும் அருகில் வந்தால் தூரப்போ என்கிறோம். இன்னும் எத்தனை காலம்தான் இந்த அறியாமையில் நாம் வாழப்போகிறோம்? நாம் வெரோனிக்காளாக வேண்டாமா? இதோ அநாத குழந்தையின் முகத்தில் வேர்வை துடைக்கும் போது நீயும் வெரோனிக்காள் தான். நோய்வாய்ப்பட்டு எழ முடியாத நிலையில் உள்ள உன் அன்னையை அன்பினால் அலங்கரித்து அழகு செய்யும் போது நீயும் வெரோனிக்காள் தான். ஜெபம். ஆறுதல் அளிக்கும் தெய்வமே இறைவா, வெரோனிக்காவின் விசுவாசத்திற்கு பரிசு அந்த துணியிலும் அவள் உள்ளத்திலும் உமது திருமுக சாயல். வறுமையிலும் நோயிலும் துன்புறும் ஏழையின் முகம்தானே உன்முகம் என்பதை உணர்ந்து அவர்களின் துன்பத்தில் பங்கெடுக்கும் போது உமது முகத்தை துடைக்கிறோம் என்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்தியருளும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் வாரி. இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகளின் 7ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த வணக்கம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். முதல் முத்தமழையில் நனைந்த பூமி கண்ணம் காயும் முன்னே மறுபடியும் முத்தமிட ஆசை. பாதம் எங்கும் ஈரம் காயாத பச்சை ரத்தம். மனித பாவத்தின் கோரம்தான் இது. விழி வெளிச்சம் தேவையில்லை, வழி காலுக்கு தட்டுப்படவில்லை. மறுபடியும் மண்ணில் விழுகிறேன். மனிதனே, நீ மாறத்தான். சிந்திப்போம். இனி இதை செய்வதில்லை என உறுதியளித்து அதையேதான் மீண்டும் செய்கிறோம். 40 நாள் நோன்பிருந்து நடைபயணமாக பாத யாத்திரை சென்று வருகிறோம். நம் பாதைதான் திருந்திவிட்டதா? விசுவாச ஆண்டு உனக்கு விடுக்கும் அழைப்பு உண்மையான மனமாற்றம் தானே? பாவம் செய்வதில்லை என்று சொல்லும் போதே நன்மை செய்ய துவங்கிவிடு. அப்போதுதான் நீ பாவம் செய்யாதிருக்க முடியும். உன் பள்ளமான பாவ வாழ்க்கையிலிருந்து எழுந்துவிடு. விழுந்ததும் துணிந்து எழுந்து நட. ஜெபம். ஜெபம். அன்பு தெய்வமே, நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க விழுந்த இடத்திலேயே விழுகிறேன். செய்த தவறை மீண்டும் செய்கிறேன் என்பதை உணர்கிறேன். இதை விடுத்து புதிய பாதையை தொடர ஆர்வம் அதிகம்தான். ஆனால் என் பலவீனம் எனக்கு பாரச்சிலுவையாக இருக்கிறது. ஆகவே நான் என்னை உடனிருந்து தூக்கிவிடும் என் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தெய்வம், எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிச்சய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நீ இன்றி கற்பாறை வீரங்கள் வீராவினாலும் நின் பொற்பாதம் உன்னை நாடும். ஒப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றா எப்போதும் நான் வாழ வேண்டும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, வருந்தோ
பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரே. பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரே. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாடுகளின் 8ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த வணக்கம் செலுத்துகின்றோம். சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். கற்புள்ள பெண்கள் வாழ்கின்ற பூமி இது. கண்ணீருக்கா பஞ்சம். சில பெண்களின் அழுகை கதை காவியத்தின் போக்கையை மாற்றிவிடுகிறது. வளர்ந்து வாழ்க்கைப்பட்டு போனவளுக்கு அந்தை கிடைக்கும் பொழுது உள்ளம் நொறுங்கி விடுகிறது அழுகையினால். ஆம், அத்தனை அர்த்தம் மிகுந்தது பெண்களின் அழுகை. தமிழ் பெண்களைப் போன்றே எருசலேம் பெண்களுக்கும் அழுகை தட்டுப்பாடில்லை. ஆலையில் இட்ட கரும்பாய் இயேசு செந்நீர் துளிகளால் பூமியை நனைக்கிறார். எருசலேம் பெண்களோ கண்ணீர் துளிகளால் தங்கள் கன்னங்களை கழுவுகின்றனர். அழுகை ஆறுதல் அளித்தாலும் அழகாய் அர்த்தம் கொடுக்கிறார் இயேசு. ஏன் அழுகிறீர்கள்? எனக்காகவா? பூத்த கனியே காய்க்கவில்லை, பட்ட கனியா இனிக்கப் போகிறது? சிந்திப்போம். நற்கருணையை பெற்றுக்கொண்டு நாசுக்கான வார்த்தைகளால் சண்டையிடுகிறோம். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவராக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் என்பதை எப்போதும் நாம் நினைவில் பதிய வைப்போம். நீதியோடு இணைந்து வாழ்வோம். ஜெபம். அன்பு இறைவா, பெண்கள் நிலையுணர்ந்து நீர் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றீர். பெண்கள் வாழ வழியின்றி போராடி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் காம பொருளாக பலரின் பார்வையில் இருந்து விடுபட்டு அடிமையாக அல்லாமல் சுதந்திரமாக பெண்களின் வாழ்வு மலர உதவியருளும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனான. கரும் வீரித்தவரே, வாழ்வை மீட்கவே என் அன்பு
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் கீழே விழுகிறார். மனிதர்களுக்கு உகந்தவர்களாக்குமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். இயேசு தன் புன்மேனியால் பூமியை 3ஆம் முறை தழுவுகின்றார். இறுதி தழுவலில் கண்களின் மரணத்தின் முன்னோட்டம் தெரிகிறது. காலொன்றி நிற்கக்கூட கடுகளவும் தெம்பில்லை. உடம்பின் நரம்போட்டத்தில் உறுதியும் ஊட்டமும் நின்றுவிட்டது. தளர்ந்து தத்தளித்து தடுமாறி தரை மீது விழுகிறார் இயேசு. சுடுபாறையில் நெளிந்து துடிக்கும் புழுவாய் துடித்தபடி அவரின் விழிகள் எதையோ தேடுகின்றனவே. எதை தொலைத்து விட்டார்? இல்லை சகோதரமே, நம்மால் மண்ணில் மடிந்து போனவற்றை தேடுகின்றார். தொலைந்து போன சமத்துவ சமுதாயத்தை தேடுகிறார். மனம் காயம்பட்டு மனிதனின் வெறியை கொண்டிருப்பதால் அன்பும் அமைதியும் தொலைந்து போகிறதே, அதை தேடுகிறார் நம் இயேசு. சிந்திப்போம். 1000 கதை சொல்லியாவது ஒருத்தனின் குடியை கைதட்டி கதிநடனம் புரிந்து மனித சமூகம் மாறுகிறது. எத்தனை காலம்தான் மண்ணில் மடிந்து கொண்டிருப்போம்? அறியாமையிலானா அல்லது அறியாமை என்னும் சப்பை கட்டுவதாலா? புதியதொரு வாழ்வுக்கு எழுந்து புறப்படுவோம். ஜெபம். நீதியை நிலைநாட்ட தன்னுயிரை பணியம் வைத்த இறைமகனே, அநீதிகள் பல புரிந்து உடன் வாழும் மனிதர் உரிமைகளை பறித்து ஏழைகளை நசுக்கி அனாதைகளை துன்புறுத்தும் போது அன்பு இயேசுவே, உன்னை அல்லவா வதைக்கிறோம். கருணை உள்ளம் படைத்த இறைவா, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான உன் இதயத்தை போன்று மாற்றியருளும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவன. ஆமென். பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. பாடுகளின் 10ஆம் நிலை
அன்பே சிவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். வானத்து பறவைகளுக்கு வண்ண வண்ண ஆடை கட்டியவர், வைகருக்கு விடியல் ஆடை கட்டியவர் இங்கே ஆடையின்றி அவமானப்படுகின்றார். பாலுக்கும் உண்டு பாலாடை, பரமனுக்கோ பரிதாப ஆடை கூட இல்லை. உனக்கு சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை, நாகரிகமாக ஆடை அணிய ஆசை. ஆனால் ஆண்டவர் ஆடைக்கோ சீட்டு போடுகிறாய். ஆட்டின் தோல் உரிக்கப்படுவது போல ஆயனின் ஆடை உரிக்கப்படுகிறது. ஆடை என்பது தன்மானம் காப்பது. ஆடை என்பது ஒருவரின் நிலையை உயர்த்தி காட்டும். ஆள் பாதி ஆடை பாதி என மனம் அறிந்தும் பாதி மனிதனாய் ஆண்டவனை நாம் அவமானப்படுத்துகிறோம். நாம் சுயநலம், கௌரவம், பெரிய மனுஷன் எனும் ஆடை அணிந்து பிறர் பார்வைக்கு நல்லவனாய் நடிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆடையை அகற்றி விடுவோம். பிறர் அன்பையும் கடவுள் அன்பையும் ஆடையாக அணிந்து சாலையோரத்தில் தவிக்கும் அனாதை குழந்தைகளுக்கு அன்பென்னும் ஆடையால் அவர்களை போற்றுவோம். ஜெபம். இல்லறத்தில் இறையாசையோடு மூடி காக்கப்பட வேண்டிய இப்புனித உணர்வு இன்பம் மட்டுமே நோக்கமாகி போவதால் தான் தன் மகத்துவத்தை இழந்துவிட்டது. கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நீ நெருக்கத்தை வைத்து விட்டாய். இயேசுவே, மனதுக்கு கடிவாளம் போட உன்னால் தான் இயலும். என் மனதை உன்னிடம் அர்ப்பணிக்கின்றேன். அதை கட்டுப்படுத்தி வழிநடத்து. அசுத்தத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தும் என் இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவன. ஆமென். பாடல்களின் 11ஆம் நிலை. அன்பு இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவார். சிலுவை மரத்தின் இறுதியாய் படுத்துறங்குகிறார். தொழுநோயாளியை, குருடனை, முடவனை தொட்டு குணமாகிய அன்பு கரங்கள் இரண்டிலும் ரத்தம் பீரிட்டு ஆணைகளால் சிலுவையில் முத்திரையிடப்படுகின்றன. கரை தொட்ட அலையாய், தரையிலிட்ட மீனாய் விரல்கள் துடிக்கின்றன. கல் மீதும் முள் மீதும் கால்நடையாகவே சென்று கடவுளரசை போதித்த கால்கள் 3ஆம் ஆணியால் முத்திரையிடப்படுகின்றன. உடலெல்லாம் சிலுசிலுத்த வழியின் முழங்கல் சத்தம். நம் மீது கொண்ட அன்பினால்
எல்லாம் பொறுத்துக் கொள்கிறார். தலை மீது முள்முடி, உடல் முழுவதும் சாட்டையடி, ஆழம் பதித்த ஆணி காயம், இத்தனையும் தாண்டி இறந்த பிறகு நெஞ்சின் ஓரம் ஈட்டி பாய்ச்சல் எப்படி தாங்க முடிந்தது நம் இயேசுவால்? சிந்திப்போம். நல்லது செய்ய வாய்ப்பிருந்தும் நான் இதை செய்ய வேண்டுமா என நழுவி தூர போகிறோம். 10ஆம் வசதிகள், ஒன்றும் தெரியாதவர்கள் என பெற்றோர்களை மதிக்காமல் மனம் போன போக்கில் செல்கிறோம். நல்லதாக இருந்தால் எனக்கு மட்டும், கெட்டது எல்லாம் அவனுக்கே போகட்டும் என்றே நினைக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட நாமும் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம் என்பதை சிந்திப்போம். ஜெபம். என் இறைவா, நாங்கள் பிறரை துன்புறுத்தி சிலுவையில் அறையும் போதெல்லாம் நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று குரல் ஒலிக்கின்றது. இறைவா, உமது குரலுக்கு மதிப்பளித்து பிற மனிதர்களை மதித்து அவர்களுக்கு நீதி உரிமையை வழங்கவும், அவர்களிடமிருந்து ஏமாற்றி பறித்ததை திருப்பிக் கொடுக்கவும், அவர்களின் உணர்வுகளை மதித்து நடக்கவும் உதவி புரியும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும், அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவங்களை போக்கி என்னை பணிபோலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை. சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு, தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் முகத்தை பார்க்க. சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு, தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் முகத்தை பார்க்க. கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரி. பாரசிலுவை தலை தோளில் சுமந்து, மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட. பாரசிலுவை தலை தோளில் சுமந்து, மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட.
அன்பே சிவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாகி அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. ரோமியர் அதிகாரம் 6 இறைவசனம் 8. பெற்றவர்களை பிள்ளைகள் தாங்குவது போல, ஆலமரத்தை விருதுகள் தாங்குவது போல, நான் சுமந்து வந்த சிலுவை என்னையே தாங்கி நிற்கின்றது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒப்பந்தம் பேசினேன், நீயோ என்னை இரண்டிற்கும் இடையில் 2 கல்வர்கள் நடுவில் என்னை தொங்கவிட்டாய். இதோ உன் தாய், என் தாயை உங்கள் எல்லோருக்கும் தாயாக தாரவார்த்து தருகின்றேன். என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பம் அன்று உன் விருப்பப்படியே நிகழட்டும் என நேற்றிரவு வேண்டினேன். தந்தையே, உன் விருப்பப்படியே இந்த உலகில் நீ சொன்ன எல்லாம் செய்து முடித்து விட்டேன். சிந்திப்போம். அவரின் இறப்பு கண்டு பூமி பிளவுபட்டது, மேகம் மின்னல் பாய்ந்தது, பாறைகள் உடைக்கப்பட்டன, கல்லறையின் கதவுகள் திறக்கப்பட்டன. ஆனால் ஏனோ உன் உள்ளம் மட்டும் உருகவில்லை, மனம் இன்னும் மாறவில்லை. என் மகனே, மகளே, என் உயிரை கொடுத்து உன்னை கேட்கின்றேன், என்னை அன்பு செய்ய மாட்டாயா? ஜெபம். அன்பு இறைவா, உமது பணியை தொடர விரும்புகிறேன். பிறருக்காக வாழ்வதன் மூலம் இறப்பை சந்திக்க நேரிட்டாலும் தயங்கக்கூடாது என்று ஆசிக்கிறோம். ஆனாலும் இயேசுவே, எங்கள் சுயநலம் எங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது. உன் பலவீனத்தில் என் பலமே நிறைவாக்கும் என்ற இறைவா, என் பலவீனத்தை போக்கி உமது பணியை தொடர எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்து கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டது சிலுவை குடிக்க உள்ளம் நைந்திட உயிரற்ற உடலை அன்னை சுமந்திட துயரினார் அன்னை வருந்தினார் அன்னை வருந்தினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய்
அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கின்றார்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் இருப்பரும் மீதும் அன்பு கூறுவாயாக. 10 மாதம் வயிற்றில் சுமந்தது போதாதென்று சிறு வயதில் நான் அழுதா ஆறாரோ ஆறியாரோ. என் செல்வமே, உன்னை யார் அடித்தா என தாலாட்டு பாடிய தாய் அவள். இன்று 30 முக்கோடி வள்ளர்களுக்கும் மறைஞானம் போதித்து இறந்த இளைஞனை மடியில் கிடத்தி நீ வாழ நான் இறந்தும் உயிர்க்கின்றேன். முகாரி ராகம் பாடும் தாய், இதோ அன்பின் தாய். தாய் இருந்தும் பிள்ளை இறந்து விடுவது அனுபவித்த தாய்க்கு தான் தெரியும். எறும்பூர என் பிள்ளை எறும்பு கடித்து விட்டது என்று அக்கம் பக்கத்தாரிடம் பஞ்சாயத்து வைக்கின்றோமே. அந்த தாய்க்கு மட்டும் பாச உணர்வு இருக்காதா? அத்தனை வேதனைகளையும் அமைதியாய் நெஞ்சில் தாங்கி அன்பின் தாய் உனக்காக பிறந்து உனக்காக வாழ்ந்து உனக்காகவே இறந்து விட்டாள். என் செல்ல மகன் பதிலாக நீ என்ன செய்ய போகின்றாய் என் மகனுக்கு? சிந்திப்போம். எத்தனை குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்வு, சாவு இல்லை என்று பிரிந்து இருக்கின்றனர். பகையோடு ஒப்பு அடைந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பத்தான் இந்த விசுவாச ஆண்டு, அதாவது ஆண்டவரின் ஆண்டு நம்மை அழைக்கின்றது. செபம். அன்பு தாயே, அவனையில் அமைதி நிலவ இன்பம் நிலை பெற பலர் இருக்கின்றனர். சோர்வுற்று தளரும் காரணமாய் இறப்பை சந்திக்கும் போது அன்பாய் அரவணைத்து உம் மகனிடம் சேர்த்தருள்வாய் தாயே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. சீவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதம் தவிக்கும் மோகத்தை பார்க்க சீவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதம் தவிக்கும் மோகத்தை பார்க்க கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. பாரசிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கும் துணியால் பூவிந்திட நீரடங்கிய கல்லறை உமக்கு சொந்தமல்ல. எம் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். எம் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமந்து
பாடுகளின் 14ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. கன்னியின் வயிற்றில் கருவான இயேசு இங்கே கல்லறையில் அடங்கி போவதா? மனித வாழ்வை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி உறைந்து கிடக்கிறார். நீ வாழ்கின்ற நாட்களிலே என்னால் எதுவும் முடியும், என்னை எவரும் எதிர்க்க முடியாது, நான் பல்லாண்டு வாழ்வேன் என்று இருமாந்து இருப்பவர்களுக்கு ஓர் எச்சரிக்கை விடுவிக்கின்றார் இயேசு. சிந்திப்போம். நாம் உயிர் நீக்க எதையும் கடவுளுக்கு தர முடியாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலையை காணாமல் இருந்திட முடியுமா? கல்லறைகளே அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள். அவையெல்லாம் தலைமுறைகளுக்கும் அவர்களின் குடியிருப்பு. மனம் மாறுங்கள். இந்த உலகம் நாடோடிகளின் கூடாரம் நிலையானது அல்ல. ஜெபம். மண் உம்மை மறைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம் வழியை தொடர்ந்து நீதியின் பால் பசிதாகம் கொண்டு உண்மைக்கு சாட்சிகளாக வாழவும், மூடி மறைக்கப்படும் தவறுகளை வெளிக்கொணர்ந்து உண்மையின் ஆட்சியை நிலைநிறுத்த துணையாக வாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு உன்னை அன்பு செய்கிறார். வாழ்வில் நிறை அன்பதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு உன்னை அன்பு செய்கிறார். வாழ்வை மாற்றிக் கொள்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு உன்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே வெண்ணீரில் சொல்லுவதை கேளுங்களே, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரமே சொல்லுவதை கேளுங்களே, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். அதை கேளுங்களே, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் இளங்கினமே சொல்லுவதை கேளுங்களே, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நீங்கி செல்லும் இளமே சொல்லுவதை, கடத்தி செல்லும் தவளைகளே சொல்லுவதை கேளுங்களே, இயேசு உன்னை அன்பு. ஒரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். வாழை மாற்றிக் கொண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். ஓயன் இயேசுவே, உனக்காகவே நான் என்றேன், எனக்காகத்தானே இந்த பாடுகள், எனக்காகத்தானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த முள்முடி, பாடுகளின் பயனாக நான் மனமாற அழைத்து உம் இரத்தத்தால் என்னை கழுவினீர். உம் உடலை வருத்தி என் உள்ளத்தை கிழித்துக் கொள்ள செய்தி. ஓ என் மீட்பரே, இந்த தவக்காலத்தில் நான் மேற்கொண்ட
நான் மேற்கொண்ட ஜெப தவ ஒருத்தல் முயற்சியை கண்ணோக்கி முயற்சிகளை கண்ணோக்கி நான் என் பாவங்களின் நிமித்தம் இறந்து மனமாறி ஒவ்வொரு நாளும் நீ காட்டும் புனித பாதையில் என்னாலும் உம்மோடு உம் வழியில் நடக்க வரமருளும் ஆண்டவரே ஆமென். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதர்களே ஜோஸ் கொடுப்பாரு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வாங்கிங்க, குடிங்க, குப்பை தொட்டியில் குப்பையை போடுங்க தயவு செய்து. எனவே கொஞ்ச நேரம் விலை பாருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம்